கண்ணியம் நிறைந்த அல்லாமா ஹஸ்ரத் கிப்லா எஸ் சபூர் மொஹிதீன் மிஸ்பாஹி டவுன் காஜி ஹஸ்ரத் கிப்லா அவர்களுக்கும், கண்ணியம் நிறைந்த உலமாக்களுக்கும், பீர்பாய்களுக்கும், கலீஃபாக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு படைப்பு வருவதாக இருந்தாலும் சரி, ஒரு உயிரினம் வருவதாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இல்லை மனிதர்களாக இருக்கட்டும், ஹைவானில் எந்த ஹைவானாக வேணுமானாலும் இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தஆலா 2 வைத்திருக்கின்றான். தாய், தந்தை. அவர்களின் மூலமாகத்தான் மனிதராக இருந்தாலும் சரி, ஹைவானாக இருந்தாலும் சரி, கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா 2 வைத்துத்தான் இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள், மிருகங்கள் யாராக இருந்தாலும் அந்த 2 வைத்துத்தான் வைத்திருக்கின்றான் அல்லாஹு தஆலா. அதே போன்று தான் எல்லா மனிதர்களும் வருவதற்கு ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவர்களின் மூலமாக பிள்ளைகள் இன்று வரை வந்து கொண்டே இருக்கின்றோம். அதே போன்று தான் அல்லாவிலிருந்து அல்லாஹு தஆலா தான் முஹம்மது ரசூலுல்லாவை அல்லாவிலிருந்து பிடித்தான். இங்கே உயிரினங்கள் கிடையாது, படைப்புன்னு ஒன்று வருதுன்னு சொன்னால் அந்த படைப்பு அந்த அல்லாவிலிருந்து முஹம்மது ரசூலுல்லா மூலமாகத்தான் படைப்பு, எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்பு. எனவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி கண் முழிச்சு பார்க்குறாங்க அர்ஷ, இதன் மக்தூபன் ஃபீஹி லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. அர்ஷில் பார்த்தோன்னே என்ன எழுதியிருக்கு? லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லான்னு எழுதியிருக்கு. அப்போ கல்புல் முஃமினும் அர்ஷுல்லா. ஒரு முஃமினுடைய கல்பு அல்லாஹுடைய அர்ஷ். ஆனால் அல்லாஹுடைய அர்ஷ் எதிலிருந்து வந்துச்சு? முதல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் அல்லாஹுடைய நூறிலிருந்து பிரிஞ்சேன். அந்த பிரியப்பட்டக்கூடிய நூர் அந்த அல்லாஹுடைய நூரை சுற்றி கொண்டே இருந்தது. அந்த சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் லம் யகுன் ஃபி தாலிக்கல் வக்தி லவ்ஹுன் வலா கலமுன் வலா அர்ஷுன் வலா குர்ஷுன் வலா ஜன்னத்துன் வலா நாருன். அந்த நேரத்தில் எந்த படைப்புமே கிடையாது. கல்புல் முஃமின் அர்ஷுல்லானா அந்த அர்ஷே முஹம்மது ரசூலுல்லால தான் வந்திருக்கு. அந்த முஹம்மது ரசூலுல்லாவை கல்பில் வைக்காம அந்த அர்ஷு தான் வந்துருமா? அந்த அர்ஷுக்குரிய அல்லாஹ் தான் வந்துருவானா? முஹம்மதின் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலே முஹப்பத் வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும். எனவே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே முஹம்மது ரசூலுல்லா என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஜிக்ரு வர வேண்டும் என்றால் எப்பொழுது வைத்தான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு தவறு செஞ்சுட்டு அந்த தவறை செஞ்சு 300 வருஷம் அழுகுறாங்க. 300 வருஷம் அல்லாஹ் அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடுன்னு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறாங்க. அந்த 300 வருடத்திற்கு பின்னால் தான் முதலில் பார்த்த உடனேயே முஹம்மது ரசூலுல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று பார்த்து விட்டார்கள். ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாவுடைய ஜிக்ரை அல்லாஹ் எப்போ கொடுக்குறான்னா 300 வருஷம் நீங்கள் என்ன ஜிக்ர் செய்யுங்க, பிறகு கொடுக்குறவங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாவுடைய ஜிக்ரை. அப்போ அல்லாஹ் கேட்குறான், யார்? மன் முஹம்மது. அப்போ தான் நான் முழிச்சு பார்க்குறப்ப அல்லாஹ் என்ன பண்ண அர்ஷில் பார்த்து அந்த அர்ஷில் அந்த முஹம்மது ரசூலுல்லாவுடைய பேர் இருந்தது. அப்பொழுதே எனக்கு தெரிந்தது, அப்போ அவங்க சாதாரண ஆளாக இல்லை, அவங்கள வச்சு கேட்டால் நீ கபூல் பண்ணிப்பேன்னு நினச்சி. இப்போது முதலில் பார்த்து விட்டார்கள் பெருமானாருடைய பெயரை. பார்த்ததற்கு பின்னாலும் அந்த ஜிக்ர் வருவதற்கு 300 வருடங்கள் ஆகிவிட்டது. 300 வருடத்துக்கு பிற்பாடு தான் பெருமானாருடைய ஜிக்ரை கொடுத்துருக்குறான். ஆனால் நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோன்னு தெரியல, நினைக்கும் போதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவை ஜிக்ர் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான். நாம் கேட்டு வந்ததா இது? அல்லாஹ்வாக போட்ட பிச்சை இது. பெருமானாருடைய உம்மத்தில் நம்மளை எல்லாம் அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கிறது. ஆக அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹக்கீக்கத்தை முழுமையாக அறிஞ்சது யாருன்னா அல்லாஹு தஆலா தான். அவனை தவிர யாராலையுமே அறிய முடியாது. அண்ணா அபு அஸீஸ் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா லம் யகுல அபு
தாமிர் அலி அல்லாஹு தாலானவங்க தர்பூஸ் பழத்தை அவங்க வாழ்நாளில் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா வஜிஹன் கதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல குறுக்க அறுத்து அப்புறம் சைடில் அறுத்தாங்களா, இல்லை சைடில் அடுத்து அப்புறமா குறுக்க அறுத்தாங்களா அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் கிடைக்கல. ஆதாரம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால அவங்க வாழ்நாள் முழுக்க தர்பூஸ் பழத்தை சாப்பிடவே இல்லை. பெருமானாருடைய சுன்னத்து இதில் நம்ம பின்பற்றாமல் போயிடுவோமோ? பெருமானார் எப்படி சாப்பிட்டார்களோ அப்படி என்னால் சாப்பிட முடியாமல் போய்விட்டதோ? இந்த அளவுக்கு முஹம்மது ரசூல்லா மேலே முஹப்பத்து, இந்த அளவுக்கு முஹம்மது ரசூல்லாவை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க அல்லாட்ட கேட்குறாங்க, ரப்பி அரினி ஹக்கீகத்தை முஹம்மத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹக்கீகத்தை எனக்கு காட்டியா ரசூல் அல்லான்னு அல்லாட்ட கேட்குறாங்க. இன்னக்கலா தஸ்தத்தியோ, உங்களால் முடியாது, அந்த ஹக்கீகத்தை பார்க்குறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் வற்புறுத்தி கேட்குறாங்க. கஷஃப லஹு கரம இப்ரத், எந்த அளவுக்கு காட்டுறான்னா ஊசி நுண்ணை அளவு காட்டுறான் பெருமானார் ஸல்லல்லாஹு ஹக்கீகத்தை அல்லாஹு தாலா. அவர்களால் தாங்க முடியல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. புகஷி அலைஹி, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே இந்த அளவுக்கு முஹப்பத் வச்சு அவங்கள பின்பற்ற வேண்டும், ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி அதிலே பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட ஒரு அக்கீதாவில் இருக்கக்கூடியவர்களுக்கே முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஹக்கீகத்தில் ஒரு ஊசியும் முனை அளவு கூட தாங்க முடியலன்னா முழுமையாக தெரிந்தது அல்லாஹு தாலா ஒருவனுக்கு தான். அவனை தருவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீகத்து வேற யாருக்குமே தெரியாது, எவருக்குமே தெரியாது. எனவே அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அல்லாஹ் உயர்த்துவதை போல நம்ம யாராலையும் உயர்த்தவும் முடியாது, அந்த இடத்திற்கு செல்லவும் முடியாது. அவன் உயர்த்தி வைத்திருக்கின்றான், ரஃபஅனா லக ஸிக்ரக என்று, உங்களுடைய புகழை உங்களுக்காகவே உயர்த்துகிறேன் என்று. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு அழைக்கிறாங்க. சாப்பிட வாங்க யா ரசூலல்லாஹ், சாப்பிட வாங்கன்னு சொல்கிறாங்க. மனைவி அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஆடை அறுக்கிறாங்க அம்மா. அந்த ஆடை அறுப்பதை இந்த பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அந்த பெரிய பிள்ளை சொல்கிறாங்க தம்பிக்கிட்ட, அம்மா எப்படி ஆடை அறுத்தாங்கன்றதை நான் உன்கிட்ட அறுத்து காட்டட்டுமா? சிறியவர் சொல்கிறாரா, காட்டுங்க. அதே போன்று கத்தி எடுக்கிறாரு, தன் தம்பியுடைய கழுத்தில் வைக்கிறாரு. கழுத்து வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்டோன்னே தம்பியுடைய உயிர் போயிடுச்சு, ரத்தம் வடிஞ்சு அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகுது. பெரியவர் பயந்துட்டார். அம்மாவை பார்த்துட்டு வராங்க, என்ன ரத்தம் வருதுன்னு பார்க்க வராங்க. ஐயோ அம்மா நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்ட்டு பெரியவர் இப்போ ஓடுறாரு. ஓடும் பொழுது அங்கெல்லாம் அந்த காலத்தில் திறந்த வெளியில் தான் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓடும் பொழுது அந்த அடுப்பில் போய் பெரியவர் விழுந்துடுறார். பெரியவரும் விழுந்துட்டார். பெரிய மகனும் இறந்து விட்டார், சிறிய மகனும் இறந்து விட்டார். இப்போ இந்த 2 தம்பதிகள் அந்த தாய் தந்தையர்கள் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அப்படியே அவங்க 2 பேரையும் ஒரு போர்வையில் சுற்றி உள்ளே மறைச்சி வச்சிடறாங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு இது தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் பெருமானார் சாப்பிடாமல் போயிடுவாங்களே. மேட்டிலிருந்து தண்ணி கீழே தான் வரும், கீழே இருந்து மேலே போகாது. நாம் நம்முடைய மகளோ மகனின் மீது வைக்கக்கூடிய முஹப்பத்தை நம்ம வாப்பா அம்மா மேலே நம்மளால் வைக்க முடியாது. ஏன்னா அவங்கள்லேருந்து நம்ம வந்தோம். நம்மளிலேருந்து யார் வந்தா? நம்மளிலேருந்து வந்தது நம்ம கண்ணார குழந்தையாக பார்த்தது, நம்மளிருந்து நம்ம ரத்த கட்டியாக சதக்கட்டியாக சிறு குழந்தையிலிருந்து நாம் பார்த்து நம் கையால் பார்த்து நம்ம வளர்த்தது யார்? நம்முடைய குழந்தைய தான் பார்த்துருக்கோம். நம்முடைய ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவங்கள தான் பார்த்துருக்கோம். ஆக அவர்களின் மீது வரக்கூடிய முஹப்பத்து மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு மீது தாய் தந்தையர் மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, நாம் பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை அவங்க மேலே வைக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த முஹப்பத்தை கூட அவங்க பொருட்டாவே மதிக்கல. முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட உயிருக்காக அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய செயலுக்காக அல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒருவேளை சாப்பிடணுன்றதுக்காக அந்த முஹப்பத்தை கூட பொருட்டா மதிக்கல. பெருமானார் வராங்க, எங்க பிள்ளைகள் எங்க? அப்போ சரி முஹம்மது ரசூலுல்லாஹ்வே கேட்குறாங்க. இதற்கு பிற்பாடாவது உண்மையாக சொல்லிடலாமே. இல்லை, 2 பேரும் தூங்குறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் சாப்பிட வேண்டும், அதற்காக நாங்கள் என்னன்னாலும் செய்வோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் சாப்பிடாமல் போயிடக்கூடாது. அப்போ பெருமானார் சொல்லிட்டாங்க, பெருமானார் சொல்கிறாங்க, அவங்க 2 பேர் வராமல் நான் சாப்பிட மாட்டேன். 2 பேர் வராமல் நான் சாப்பிட மாட்டேன்.
இப்பொழுது இதற்கு மேல் முடியாது, உண்மையை சொல்லி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒருத்தர் கழுத்து அறுபட்டு இறந்துட்டார், ஒருத்தர் நெருப்பில் விழுந்துட்டார், இறந்துட்டார். யாரோ சொல்லலாம், காட்டுங்க அவங்கள. போகிறாங்க, பெருமானார் துணியை எடுக்கிறாங்க, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே முழிக்கிறாங்க. பொழுது அல்லாஹு தாலா உயிரை எடுத்தான், முஹம்மது ரசூல்லா உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். கௌஸே பாக் ரலியல்லாஹு தாலா அன்ஹு அவளிடத்துல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய அவங்கக்கிட்ட இல்முக்காக கற்றுக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த பிள்ளைக்கு சரியான சாப்பாடு கொடுக்கல, வெறும் ரொட்டி எண்ணெய் அது போன்ற உணவு தான் கொடுக்குறாங்க. அதை கேட்கலான்னு வரும்போது கௌசுலாலத்திற்கு முன்னாடி கோழிக்கறி, அந்த கோழிக்கறி எலும்போடு இருக்குது, அவங்க சாப்பிட்டு முடித்த எலும்போடு இருக்குது. பார்த்துட்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட என் குழந்தைய அனுப்பினேன், என் பிள்ளையை அனுப்பினேன், நீங்கள் கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளைக்கு ஒன்றுமே கொடுக்காம அவனை ரொட்டியும் எண்ணெயும் கொடுத்து நீங்கள் அவனை பட்டினி போடுறீங்களே, அப்படியா? கும் விதினில்லா, அல்லாஹுடைய உத்தரவு கொண்டு நீ எஞ்சி. உடலே இல்லை, எலும்பு தான் இருக்குது, உடல் வருகிறது, அந்த உடலில் உயிர் வருகிறது, உயிர் அந்த பறவை திரும்ப பறந்து போகிறது. அல்லாஹு தாலா உயிரை எடுத்தான், முஹம்மது ரசூலுல்லா உயிரை கொடுத்தாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லா மீது உன்னதமான முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய, உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய இறை நேசர்கள் கௌஸே பாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடலையும் கொடுத்து அந்த உடலிலே உயிரையும் கொடுத்தார்கள். அந்த ஆற்றலை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். உயிரை கொடுப்பவன் உயிரை எடுப்பவன் அல்ல, ஆனால் அந்த சக்தியை, அந்த செயலை அல்லாஹு தாலா உயிருக்கு மேலே முஹப்பத், அவன் உயிருக்கு மேலே அவன் ஜாத்தை விட அதிக முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹும் அதை செய்தார்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய கௌஸே பாக்கும் அதை செய்தார்கள். உயிரையே கொடுத்துருக்காங்க, உடலையே கொடுத்துருக்குறாங்க. அவங்க கபூரில் உடல் இல்லாமல் உயிர் இல்லாமல் இருந்துருவாங்களா? இன்னொருத்தருக்கே அதை கொடுத்துருக்காங்கன்னா ஹயாத்து நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லா. அந்த முஹம்மது ரசூலுல்லாவை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய குல்லியாமுல் ஃபஸைருல்லா அமலுக்கும் ரசூலுஹு வல் முஃமினூன், உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்திருக்கக்கூடிய முஃமின்கள் அனைவருமே ஹயாத்தாக நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவுலியா இல்லதினல்லா எமூதுன வலாக்கின் எந்தகிலூன தாரிஹிம் லத்தார். அவுலியாக்கள்லாம் மரணிக்கிறதே கிடையாது. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நம்ம வீடு காலி பண்ணி போகிற மாதிரி அவங்க இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்களே தவிர அவங்க மேலே எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னல்லாஹ் ஹர்ரமல் அர்லி அன் தாகுஜ் அஜ்ஸாதுல் அன்பியாய், நபிமார்களுடைய உடலை அல்லாஹு தாலா மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான். ஹராமாக்கின உடனே நாம் வேண்டுமானால் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மண் கண்டிப்பாக அல்லாஹ் சொன்னதை கேட்கும். ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னால் அவருடைய உடல் எல்லாம் அப்படியே பத்திரமாக உள்ளே ஹயாத்தாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் 24 மணி நேரம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. காலை மாலை ஒரு ஊரில் ஒரு டைமிங். ஏன்னா சூரியன் அங்கே தெரியக்கூடிய நேரம் வேறு, இங்கே சூரியன் தெரியக்கூடிய நேரம் வேறு. எனவே அந்த அதான் என்பதை ஒரு சனப்பொழுது கூட விடாமல் 24 மணி நேரமும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சொல்லப்பட்டு கொண்டே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஜிக்ர் இந்த உலகம் முழுவதும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் 63 வருஷம் தானே வாழ்ந்தாங்க. 63 வருஷம் வாழ்ந்து அவங்க மரணிச்சிட்டாங்க. வாழ்ந்து மரணித்தவங்களுடைய ஜிக்ரு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே, மற்றவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணம் பெருமானார் ஹயாத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அவங்க ஜிக்ரு எப்போ வரைக்கும் இருக்குது? இருந்துக்கிட்டே தான் இருக்குது, கியாமத் நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு முன்னாடியும் சரி, உலகம் வருவதற்கு அந்த உலகமே, இடம், ஜமான், மக்கான் எல்லாமே படைப்பு தான். அதுவே முஹம்மது ரசூலுல்லாஹ்டம் இருந்தான் வந்தது. அல்லாஹு தாலா அந்த பெருமானாரின் மீது ஸலவாத் ஓதிக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்கிறானா, அவன் ஆரம்பமும் அவன் தான், முடிவும் அவன் தான். அவனுக்கு ஒரு ஆரம்பத்தை நீங்கள் நினைக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி நம்மளை யோசிச்சே பார்க்க முடியாது. அல்லாஹு தாலா அந்த ஸலவாத்தை ஓதிக்கிட்டு இருக்கானா, அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹுடைய ஜிக்ர் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் நம்மால் கேட்கவே முடியாது, நம்மால் நினைத்தே பார்க்க முடியாது. நாம் தான் இடையில் வந்திருக்கின்றோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எப்பொழுது பிரித்தான் அப்பொழுது இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். இடமும் காலத்தையும் நாம் அதுக்குள்ளே வைக்கவே முடியாது. எனவே தான் இடமும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்ற காரணத்தினால்தான் மேராஜுக்கு பெருமானார் போகும்போது அவங்களுக்கு எந்த நேரமும் தேவைப்படலை, எந்த இடமும் தேவைப்படலை, காலமும் இல்லாமல் இடமும் இல்லாத இடத்திலே அல்லாஹ்வை போய் சந்தித்தார்கள். அல்லாஹ்விலே போய் சந்தித்தார்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றான்.
நம்மை போன்ற மனிதரா? அவரை மனிதர் என்றே சொல்ல முடியாது. இன்னல் இன்சான் லஃபி ஹுசர், நஷ்டவாளி மனிதன். முஹம்மது ரசூலுல்லாஹ் நஷ்டவாளி என்றால் நம்மிலே ஒருத்தர் கூட யாராலையும் லாபம் செய்யக்கூடியவர்களாக ஜன்னத்திற்குரியவர்கள் நம்ம யாராலையுமே இருக்க முடியாது. பெருமானாரை மனிதராக பார்த்து பெருமானார் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யாரெல்லாம் அந்த நஷ்டமாக இல்லாமல் நம்மால் இருக்க முடியும்? இன்னல் இன்சான் ரப்பிஹி லகனூத். அல்லாஹு தாலா மனிதன் அந்த அல்லாஹுக்கு மோசடி செய்யக்கூடியவனாக, அவன் பேச்சை மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் நாம் யார் அல்லாஹுடைய பேச்சை கேட்டு அவனுடைய கட்டளையை நிறைவேற்றி யார் சொர்க்கத்தை பெற முடியும்? பெருமானா ஸல்லல்லாஹு வந்தார்கள், ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு கபருக்கு சென்றார்கள், என்னுடைய உம்மத்தெல்லாம் அந்த கபருக்கு வர வேண்டும் என்பதற்காக சென்றார்கள். இல்லை என்றால் அந்த கபரிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள் என்ற தைரியத்தில் தான் இப்போ நம்மளை கஃபன் தஃபன் பண்ணி அடக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெருமானாரே உள்ள இல்லைன்னு சொன்னால் இவரை அடக்குனா என்னென்ன வேதனை வரும் தெரியாமல் மேலேயே வச்சு அப்படியே அசிங்கமாக போய் துர்நாற்றம் வந்து தூக்கி போடக்கூடிய நிலையிலே வந்திருப்போம் நாம் எல்லாம். ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வாங்கினார்கள். சந்திக்க வந்திருக்கீங்களா, உயிரை எடுக்க வந்திருக்கீங்களா? உயிரை எடுக்க வந்திருக்கீங்களா? ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தது, அதே நாளில் வராங்க. ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சந்திக்க தான் வந்திருக்கிறேன். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க தான் வந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் கபூல் பண்ணிக்கிறேன், ரூஹை கபூல் பண்ணிக்கிறேன். அவர்கள் ஒன்று ஒற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், உதாரணத்திற்கு ரபியுல் அவ்வல் தான் பிறை 12 தான் திங்கட்கிழமை தான், அது எத்தனை வருடம் கழித்து திருப்பி வருகிறதோ அப்பொழுது வருவார்கள். அப்பொழுதும் உத்தரவு தான் கேட்பாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் கேட்பாங்க, அடுத்த வாட்டி கேட்பாங்களா? எப்போ கேட்டாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் அவங்க உள்ளே போவாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமே அந்த நூறுலேருந்து தான் வந்திருக்காங்கன்னா, மவுத்தே ஒரு படைப்பு தான், அதுவே அந்த நூறுலேருந்து தான் வந்திருக்குன்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் வேண்டி கேட்டார்கள். அப்போ பிறந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும், இறந்தார்கள் என்றே வரக்கூடாது. எப்பொழுது வரக்கூடாது என்று அல்லாஹ் நாடி விட்டானோ அது வாய்ப்பே கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்கூத்துன் ஹஜருன் லாக்கல் ஹஜர், முஹம்மது பஷருன் லாக்கல் பஷர். கல்லு தான், சாதா கல்லு தான். அதுக்காக வயிறுடைய கல்லுகளை அந்த சாதா கல்லை போல் நம்ம நினப்போமா? மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம நினப்போமா? கல்லு தான், இதுவும் கல்லு தான், இதை தூக்கி போட்டுருவோம், அந்த கல்லை தூக்கி போட்டுருவோம், அந்த கல் எடுத்து நாய் அடிப்போம், என்னென்ன செயல்கள்னாலும் செய்வோம். அப்படி ஒரு வைரக்கல்லோ தங்கக்கல்லோ இல்லை ஒரு வைடூரிய கல்லோ நம்மக்கிட்ட இருக்குது, அதனுடைய மதிப்பு இவ்வளோ மதிப்புன்னு நமக்கு தெரியும். அந்த கல்லை இந்த கல்லை போல் நம்ம நினப்போமா? அந்த கல்லையே 2 கல்லையும் ஒரே கல்லை போன்று நம்ம நினைக்கல, அதுக்கு எந்த சிஃபத்துமே கிடையாது, சாதாரண ஒரு கல் தான். அதற்கே நாம் அப்படி நினைக்கவில்லை என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாவை நம்மை போன்ற மனிதர் என்று நினைத்தால் சத்தியமாக நம்மளால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை போல நினச்சிட்டோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு நம்ம அல்லாஹ் தஆலா நம்ம அந்த கூட்டத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றணும். ஆக இப்போ நம்ம கண்ணில் பார்க்குறோமே, நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இடம், பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், நம்ம கண்ணில் பார்க்குற நபர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்களா? நம்ம கண்ணில் பார்க்குற இடம் தான் இந்த உலகத்தில், அந்த இடம் தான் இடமா? நம்ம கண்ணில் பார்த்த இடத்த வச்சு பார்க்குறப்ப நம்ம பார்க்காத இடம் எவ்வளவோ இருக்குது. நம்ம கண்ணில் பார்த்த மனிதர்களை வைத்து பார்க்குறப்ப நம்ம பார்க்காத மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம் கண்ணிலே பார்க்கக்கூடிய துன்யா, இந்த துன்யா ஒரு வாழ்க்கையே அல்ல. கண்ணிலே பார்க்காத ஆகிரத், அதை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது நம்மால். தாயுடைய வயிற்றுல இருந்தப்ப அப்பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் அந்த இடம்தான். அந்த இடம்தான் வெளியே வந்ததுக்கு பிற்பாடு அவ்வளோ சின்ன இடத்துலையா நம்ம இருக்கோம். நம்ம இடத்த நம்மளால் கணிச்சு கூட யோசிச்சு கூட பார்க்க முடியல. நம்ம தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது வெறும் 9 மாதம்தான். வெறும் அந்த 9 மாதம்தான் இங்கே இருக்கிறோமா? நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோன்றது நம்மளுடைய அல்லாஹுடைய நாட்டம் நமக்கு கதிர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நாள் நம்ம இருந்துக்கிட்டு தான் இருப்போம். அப்போ அதே மாதிரி நம்ம தாயுடைய வயிற்றில் இருக்கிறப்ப நமக்கு ஒரு துன்பமும் இருந்திருக்கலாம், இல்லை இன்பமும் இருந்திருக்கலாம். அந்த துன்பத்தினுடைய சிந்தனையாவது இப்பொழுது இருக்கா? கிடையவே கிடையாது. இன்பத்தினுடைய சிந்தனையாவது இப்பொழுது இருக்கா? கிடையவே கிடையாது. அதே போன்று தான் இந்த துன்யாவில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வரலாம், இந்த துன்யாவில் நமக்கு எவ்வளோ இன்பம் கிடைக்கலாம். ஆனால் மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பத்தை வைத்து பார்க்குறப்ப இந்த இன்பம், இப்படி ஒரு இன்பத்தை எல்லாம் நாம் அனுபவித்தோம் என்பது நமக்கு தெரியவே செய்யாது.
இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வரலாம், ஆனால் மறுமையில் ஒரு வேதனை கிடைக்குதுன்னு சொன்னால், ஜஹன்னத்தில் ஒரு கஷ்டம் கிடைக்குதுன்னு சொன்னால், கபரில் ஒரு வேதனை கிடைக்குதுன்னு சொன்னால், அந்த வேதனையை வச்சு பார்க்குறப்ப இந்த உலகத்தில் இந்த வேதனைலாம் இருந்துச்சா இல்லையான்றதே தெரியாத அளவுக்கு போயிடும். அந்த அளவுக்கு வேதனை அங்கே இருக்கும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா சொன்னது, இன்ன யௌம இன்த ரப்பிக்கும் கல்ஃபி ஸனத்தி மிம்மா தஊதுன். அல்லாஹ் இடத்துல 1000 வருஷம், இந்த உலகத்துடைய 1000 வருஷம் ஆகிரத்துடைய ஒரு நாள். அப்போனா அந்த ஆகிரத் எவ்வளோ பெருசு. அதுவும் இல்லாமல் மண் ஜலச இந்த லாலிம் சாத்தைனி வா அக்கலமாஹு லுக்குமத்தைனி ஆத்தாவுல்லாஹு ஜன்னத்தைனி குல்லு ஜன்னத்தை மிஸ்ல துன்யா மர்ரத்தைனி. ஒரு ஆலிம், அல்லாஹ் ரசூல் அவர்களை ஆலிமாக பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலிம் பக்கத்தில் தான் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். டவுன் காஜியாக இருக்கின்றார்கள், காசியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய போது நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க பேச்சை நம்ம இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம இப்படி இந்த அவங்கள முகப்பத்தோடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த செயலுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன தரப்போகிறான்னா 2 ஜன்னத்தை தரப்போகிறோம். ஆத்தாவுல்லாஹு ஜன்னத்தைனி குல்லு ஜன்னத்தை மிஸ்ல துன்யா மர்ரத்தைனி. இந்த ஜன்னத்தை அல்லாஹு தாலா 2 ஜன்னத்தை தரப்போகிறான். இந்த உலகத்தை போல 2 மடங்கு இருக்கக்கூடிய 2 ஜன்னத்தை தரப்போகிறோம். மர்ரத்தை வெறும் நம்ம அவர்களை பார்த்ததுக்கு அவர்களை பேசினதுக்கே ஒருத்தருக்கும் இவ்வளவு கிடைக்க போகுதுன்னு சொன்னால், அந்த மறுமையினுடைய விஷயம், ஜன்னத்துடைய விஷயம் எவ்வளோ பெருசுன்றதை நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டோமா? கிடையாது. நம்ம கண்ணால் பார்த்த இடம் தான் இடமா? கிடையாது. அப்போ மறுமையினுடைய நிலையை நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. அப்போ இன்பம் கிடைத்தாலும் அபதுலாபா ஜன்னத்தில் இந்த உலகத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத இன்பம் கிடைச்சிக்கிட்டே நமக்கு இருக்கும். துன்பம் கிடைச்சாலும் அந்த நெருப்பை பற்றி தான் சொல்லிட்டாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சமைக்கிறதுக்காக நெருப்பு கேட்குறாங்க. போய் பார்த்தா உலகத்தில் நெருப்பு இல்லை, இப்போ நரகத்திலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ மிஸ்கால தர்றா ஒரு அணு அளவு தான் எடுக்கிறாங்க, நெல் அளவு தான் எடுக்கிறாங்க. எடுத்து மலையின் மீது வைக்கிறாங்க. மலையின் மீது வச்ச உடனே அந்த மலை அப்படியே உருக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே அப்படியே வச்சா மொத்தமாக உருகி இடமே இல்லாமல் போயிடுன்றதுக்காக திருப்பி அந்த எடுத்த இடத்துலையே அந்த நெருப்பை கொண்டு போய் நரகத்திலேயே போட்டுடுறாங்க. போட்டதற்கு பிற்பாடு அந்த எரிந்து இருந்துச்சுல மீதி அந்த நெருப்பு புகை, அந்த கங்கு, அதுதான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் உயிரை எடுக்கக்கூடிய, இப்பொழுது நம்முடைய உயிரையே நம்முடைய உடலையே இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த நெருப்பெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த நரகத்திலிருந்து ஒரு நெல்லளவு எடுத்து திரும்ப அந்த நரகத்துக்கே அதை கொண்டு போய் வச்சுட்டாங்க. மீதி புகைச்சல் மட்டும்தான் இருக்குது. அதுதான் நம்ம கண்ணால் பார்த்து நம் உயிரையே இல்லாமல் ஆக்கக்கூடிய எத்தனையோ பேர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உயிரையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய நெருப்பு. அது ஒரு சின்ன பகுதி, அது திரும்ப போயிடுச்சு. அதுவே இந்த அளவுக்கு வேதனை கொடுக்குதுன்னு சொன்னால், மொத்தத்தையும் அல்லாஹு தஆலா நரகத்தில் வச்சிருக்கிறான். அப்போ அதன் மூலமாக வேதனை எப்படி இருக்கும் நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்பொழுது தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய சிந்தனை நமக்கு இருக்கிறதா? கிடையாது. தாயுடைய வயிற்றிலே கிடைத்த இன்பத்தை நாம் பெரிதாக நினைப்போமா? கிடையாது. தாயுடைய வயிற்றிலே இருந்தக்கூடிய துன்பத்தை நாம் பெரிதாக நினைப்போமா? கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகம் ஒரு உலகமே கிடையாது. துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். நமக்கெல்லாம் இது சிறைச்சாலை. உண்மையான ஜன்னத்தையே அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையில் தான் கொடுப்பான். எனவே நாம் முக்கியமாக்க வேண்டியது, இந்த உலகத்திலே நாம் வாழ்வதை நாம் முக்கியமாக பார்க்கக்கூடாது. நாளை மறுமையிலே நாம் என்ன சேர்க்கிறோம் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது, சாதாரணமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற முடியாது. ஒரு பணக்காரர் இருக்கிறார், 10 கோடி வச்சிருக்கிறார், 100 கோடி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறோம். கேட்டால் அவர் உடனே கொடுத்துருவாரா? கோடிக்கணக்கில் அவர் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்ட உடனே நமக்கு யாரோ ஒருத்தர் போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு 10 லட்சம், எனக்கு இந்த தேவை இருக்குது, உடனே அவர் கொடுத்துருவாரா? அவருடைய பொருத்தத்தை நம்ம பெற முடியுமா? அவருடைய எண்ணத்தை நம்ம மாற்ற முடியுமா? கிடையாது. கணவனுடைய எண்ணத்தை மனைவியால் மாற்ற முடியல, மனைவியுடைய பொருத்தத்தை கணவனான பெற முடியல, தந்தையுடைய பொருத்தத்தை மகனான பெற முடியல, மகனுடைய பொருத்தத்தை தந்தையால் பெற முடியல.
இங்கே படைப்புகளுக்கு மத்தியிலேயே அவர்களுடைய பொருத்தத்தை நம்ம பெற முடியல. அவர்களுடைய எண்ணப்படி நம்ம செயல்படலை, நம்முடைய எண்ணப்படி அவர்கள் செய்யப்படலை. படைப்புகளுக்கு மத்தியிலே இப்படி இருக்கிற என்று சொன்னால், குன் என்ற சொல்லிலே அனைத்தையும் உருவாக்கி இஃப்னி என்ற சொல்லிலே அழிக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. நாம் அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அமல்கள் எல்லாம் செய்தாலும் நாம் நம்மை பாவியாகத்தான் பார்க்க வேண்டும். பாவியாக பார்த்தால் தப்பி பிழைப்போம். இல்லை என்றால் எல்லா அமலும் செய்யணும். ஒழுங்கா தொழுவலைன்னா நரகம், தொழுகவே இல்லைன்னா சொர்க்கத்தை கொடுத்துருவானா? ஒழுங்கா தொழுகணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா நம்மை கொண்டு வந்திருக்கின்றான். பாவியாகத்தான் நம்மை பார்க்க வேண்டும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மழைக்காக கேட்குறாங்க, மழை வேண்டும் மழை வேண்டும். 3 நாளாக நின்று தொழுகிறாங்க, மழை வேணும்னு. அல்லாஹ் சொல்லிட்டான், உங்ககிட்ட இன்னஃபிக்கும் நம்மாம் கோல் செல்லக்கூடியவன் இருக்கிறான். அவனை வச்சுட்டு, ஒரு பாவம் செஞ்சவனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மழைக்காக துவா கேட்குறீங்களே, அந்த துவாவை நான் எப்படி கபூல் பண்ணுறது? அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் காட்டியா? அல்லாஹ் அது யார்? அந்த கோல் சொல்லக்கூடியவன் யார் என்று நீ காட்டு. நாங்கள் அவனை எங்கள் கூட்டத்திலிருந்து வெளியே தள்ளிடுறோம். அதுக்கப்புறமா நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்குறோம், நீ எங்களுக்கு மழையை கொடு. அவன் ஒருத்தனை பற்றி தப்பாக பேசினதுனால தான் அவனை நான் பாவியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொருத்தன் அவனை பற்றி என்ன சொல்லி கொடுக்க சொல்லி, அவன் இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டான்றதை உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி அதே வேலையை நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்களே? இப்போ என்ன தான் பண்ணுறது? ரூபா ஜமியா எல்லாரும் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்போ அதில் அந்த கோல் சொல்பவனும் சேர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டு விடுவான், நான் மன்னித்து விடுகிறேன். எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹு தாலா மழையை கொடுத்தான். தக்குவாவில் முத்தகீன்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை முஹப்பத் வச்சவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமே 3 நாளாக நின்று தொழுவு துவா கேட்குறாங்க. அல்லாஹு தாலா மழையை கொடுக்கல. ஒரு பாவி இஸ்திக்ஃபார் கேட்குறான், கேட்ட உடனே அல்லாஹ் மழையை கொடுத்தான். உங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல உயர்ந்த தண்ணீர், சுவையான தண்ணீர் ஜம்சமாக இருக்கலாம். மறுமையில் ஜன்னத்தில் ஹவுலுல் கௌசர் நீர் உங்களுக்கு பிடித்தமான சுவையான நீராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வாகிய நான் எந்த நீரை சுவையான நீராக, விருப்பமான நீராக நான் நினைத்திருக்கிறேன் என்று தெரியுமா? ஒரு அடியான் அவன் பாவம் செஞ்சுருக்கான், பாவம் செஞ்சு அந்த பாவத்துக்குரிய இஸ்திக்ஃபார்க்காக அழுது என்கிட்ட துவா கேட்குறான். அழுவும் போது அவன் கண்ணீர் வருதே, அந்த கண்ணீரை விட சுவையான தண்ணீரை நான் படைத்ததே இல்லை. பாவி நெருங்கியிருப்பான் அல்லாஹ்விடத்தில். எவ்வளோ அமல் செஞ்சாலும் நம்மால் நெருங்க முடியுமான்னு தெரியல. ஒரு பாவியாக இருப்பவன் நெருங்கியிருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதில்லாஹி சாலிஹீன். இபாதில்லாஹி சாலிஹீனில் நல்ல செஞ்சவங்க வலிமார்கள் நிறை நேசர்களை எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள், பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. 4 குழந்தை இருக்குது ஒரு அம்மாவுக்கு. 4 குழந்தைல 3 குழந்தை ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நல்லா படிக்குதுங்க, நல்ல ஒழுக்கமானவங்க. ஆனால் ஒருத்தன் பொல்லாதவன், சொல் பேச்சு கேட்காதவன், எப்படி யார்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியாதவன். அந்த 3 பிள்ளைய பற்றி கவலைப்பட மாட்டா, அவங்க பொழைச்சிக்குவாங்க. ஆனால் இவன் இருக்கானே, இவனுடைய நிலைமை என்ன? நம்ம போயிட்டா. இறை நேசர்கள் அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை உயிருக்கு மேலே முஹப்பத் வச்சவங்க பெற்றுவாங்க. ஆனால் பாவிகள் இருக்கிறாங்களே, பாவம் செய்தவர்கள் இருக்கின்றார்களே, அவளுடைய நிலை என்ன என்று தெரியவில்லையே. அஸ்ஸலாமு அலைனாவிலே அவர்களை நான் என்னோடு சேர்த்து கொண்டேன். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய எண்ணம், அல்லாஹுடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஆக நாம் என்ன அமல் செஞ்சாலும் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா இறக்க தான் செஞ்சாங்க. ஒரு நாளைக்கு 100 முறை பாவம் மன்னிப்பு தேடுறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையே கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. ஆனால் நம்முக்காக அவர்கள் பிணையேற்று நின்றார்கள். மானுக்காக பிணையேற்று நின்றதைப் போல நம்ம பாவிகளை பெருமானார் கூட சேர்த்தார்கள். சேர்த்து நமக்காக அவர்கள் பாவம் மன்னிப்பு 100 முறை ஒரு நாளைக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்